கைஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த நார் எடுத்திருக்கேன். ஸோ ரைட் ஹேண்டில் வந்துட்டு நான் இந்த ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு ஒரு டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க, நான் பிடிச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் வைக்கிறது வந்துட்டு ஒரு ஆஃபில் வைக்கிறேன் கரெக்டாக. ஸோ அந்த சைஸ்க்கு வந்து நான் ஆஃபில் வைக்கிறேன், ஆஃப் வந்து உள்ளே வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அந்த இதோட காம்பை மட்டும் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. கிள்ளிட்டு ஸோ இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து அது மேலே விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வைக்கிற போது இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர் வந்துட்டு இது மேலேருந்து எடுக்கக்கூடாது, இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்போ அதை எடுத்துகிட்டு அது மேலே வைங்க, நெக்ஸ்ட் வைக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த காம்பை வந்துட்டு நான் கிள்ளி போட்டுடுறேன். திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து அது மேலே விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த காம்பை பிச்சுட்டு திரும்ப அதை ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்த காம்பு மேலே விடணும். ஸோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் அந்த சைஸ்க்கு வச்சுட்டேன். ஓகேவா? இந்த கை மட்டும், இந்த ஃபிங்கர் மட்டும் இது மேலே வந்து எடுக்க வேண்டாம். ஸோ நான் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த ஃபிங்கர் மேலே வந்துட்டு இது நாரை வச்சுக்கோங்க. ஸோ வைக்கிறப்போ இந்த ஃபிங்கர் வந்துட்டு இது மேலேயே வச்சுக்கோங்க. ஸோ வைக்கிறப்போ மட்டும் இதை எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த காம்பு நம்ம வந்து பிச்சு போடுறோம்னா, அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி, அந்த வந்து நம்ம அந்த சைஸ்க்காக அதை பிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பிக்காமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேப் நிறைய வரும், அப்புறம் இந்த சைஸும் வந்துட்டு பெருசாக தெரியும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த காம்பை வந்துட்டு நம்ம பிச்சிடுறோம். தெரியுதா? ஸோ இந்த கேப் இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கேப் இல்லாமல் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த காம்பு வந்துட்டு வச்சுட்டு நம்ம ஸோ இந்த அளவு நம்ம ஆஃப் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காம்பை வந்துட்டு நம்ம கிள்ளி எடுத்துடணும். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றணும். ஸோ வைக்கும்போது இப்போ நான் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வைக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபிங்கருக்கு வந்துட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வச்சிங்கன்னா கரெக்டாக அதுக்கு மேலேயே வரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வைக்கும் போதும் வரும். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்த மேலே விடணும். இப்படி மேலே விட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது ஸோ அதை வந்துட்டு நம்ம திரும்ப அது மேலே எடுத்து
திரும்ப எடுத்துகிட்டு வந்து அது மேலே விட்டோம்னா அதுக்கு வந்துட்டு அந்த லாக் வந்து உட்காரும். ஸோ ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் இந்த காம்பு வந்துட்டு கொஞ்சம் நசுங்கும். ஸோ அது நசுங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இல்லாமல் வந்து வரும். லேயர் வச்சதுக்கப்புறம் அடுத்தது வைக்கிறது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதுக்கு நேரில் வர மாதிரி வச்சுக்கிங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கிள்ளிட்டு ஸோ நீங்கள் நார்மலாக அதே மாதிரி சுற்றணும். நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு கிள்ளி எடுத்துகிட்டு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ உள்ளே வச்சுருக்கேன். ஸோ வைக்கிறது வந்துட்டு நான் அது மேலேயே தான் வைக்கிறேன். ஸோ அது நேராகவும் வைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயே தான் நான் வந்துட்டு வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். எடுத்து திரும்ப அது மேலே விடணும். அந்த மாதிரி கிள்ளி வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸோ இது வந்துட்டு ஸோ ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக இதை வந்து வச்சிடணும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஸோ வைக்கும்போது இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஸோ வதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வாடி போன மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு வைக்கும்போதே கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே கட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வைக்கும்போது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்காது மாலை சுற்றும் போது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெளியே வந்துட்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரியாது. கரெக்டாக ஈவனாக இருக்கும். எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்க தெரியுதா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கிறது வந்துட்டு அதே இடத்துல வச்சுட்டு ஸோ அதே மாதிரி நீங்கள் அதே இடத்துல வச்சுட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வெளியே வராமல் ஸோ உங்களுக்கு இவ்வளோ டென்சிட்டி வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் ஈவனாகவும் வரும். ஃபஸ்ட் டைம் வைக்கிறது தான் மேட்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் எவ்வளோ உள்ள வச்சிங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். எது எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதை வந்துட்டு லைட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ வச்சுட்டு இதை கிள்ளிட்டு திரும்ப இப்படி எடுத்து நம்ம சுற்றுறோம்ல. ஸோ சுற்றும் போது இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிப்போம் நம்ம ஹேண்டை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வரும். ஸோ இல்லை அப்படின்னா ஒன்று வெளியே போயிடும், இல்லைனா உங்களுக்கு நிறைய கேப் வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். வந்துட்டு சுற்றுறா நீங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணிங்கன்ற போது உட்காந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நின்றுட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ப்ரெஷர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும்.
டியூப் ரோஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ஈவனாக அண்ட் வந்துட்டு கேப் இல்லாமல் வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ சென்டரில் வச்சுட்டு ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பை வந்துட்டு நீங்கள் கிள்ளிட்டு ஸோ அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாகவும் கேப் இல்லாமல் வரும். ஸோ இந்த சைஸ் வச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிப்ஸையும் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸோ நம்ம ஜிப்ஸோ வந்துட்டு நார்மலாக ஒயிட் இல்லாமல் பர்பிள் ஸ்ப்ரே பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கிளைண்ட்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டது வந்துட்டு பர்பிள் கலர் தான். ஸோ வந்துட்டு நான் இதில் பர்பிள் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாலில் வந்துட்டு ஜிப்ஸோ வந்துட்டு இந்த கலர் வரத்துக்காக வந்துட்டு ஜிப்ஸோ வந்துட்டு நான் 1/3 வந்து பர்பிள் கலர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டு லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பர்பிள் ஸ்ப்ரே பண்ணாமல் மீடியமாக வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு சிசரில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப விடாமல் ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க போதும். இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிப்ஸோவை. சம்பங்கி வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஜிப்ஸோ வந்து வைக்கலாம். ஸோ வைக்கிறப்போ இந்த மாதிரி பிச்சு வந்து வைங்க, கரெக்டாக ஈவனாக வைங்க. ஸோ இது இருக்கிறத எடுத்து நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வெளியே வரும். ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு இது கரெக்டாக ஈவனாக பிச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வைங்க. நம்ம எடுத்து அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெளியே வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரித்து வச்சிங்க அப்படின்னா ஈவனாக வரும். ஸோ வைக்கும்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வெளியே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பிச்சு வச்சுக்கோங்க. இல்லைனா கரெக்டாக இது உள்ளே வர மாதிரி நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு வச்சோம்னா வெளியே வருது. ஸோ அதை வந்துட்டு வச்சு இப்படி பிச்சு வச்சோம்னா கரெக்டாக வந்து ஈவனாக வரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு மாலையுமே பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்கு வெளியே போகாத மாதிரி ஈவனாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளவர் மட்டும் ஈவனாக வச்சுட்டா ஓகே தான். ஜிப்ஸோக்கு அடுத்து வந்துட்டு நான் இந்த க்ரீன் பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்துட்டு இது வந்து கிறிசாந்தம் தான் போகிறேன். ஸோ இதையும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மாலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இவ்வளோ விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அந்த பட்டனை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். அதுவுமே வந்துட்டு வெளியே போகாத மாதிரி இதுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஓவராக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ லைட்டாக வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்துட்டு இது மேலே விட்டுருங்க. ஸோ வெளியே வராத மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க கரெக்டாக.
ஸோ இதை வந்துட்டு நம்ம சம்பங்கி வந்துட்டு ப்ரெஸ் பண்ண மாதிரி ஓவராக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரியே வச்சு சுற்றிட்டு வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரியே பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு சுற்றுங்க. சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்ப இது மேலே விடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கு நேராகவே வந்துட்டு ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு லேயர் வந்து வச்சுட்டேன். ஸோ ஒரு லேயர் வந்துட்டு நான் வச்சுட்டேன் ரவுண்டாக. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது வெளியே வராத மாதிரி நீங்கள் கரெக்டாக அதுக்கு நேராக வர மாதிரி உள்ளே ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஓவராக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ மேலே தூக்கி அந்த காம்பு வந்துட்டு மேலே தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக வரும். இது வந்து ஓவராக அப்படி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ மேலே வச்சுட்டு மேலேயே பிடிச்ச மாதிரி அப்படியே சுற்றுங்க. நான் பட்டன் வந்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நான் ஜிப்ஸோ வந்துட்டு வச்சுக்கிறேன். முன்னாடி வச்ச மாதிரியே வந்துட்டு ஜிப்ஸோவை வந்துட்டு அதே மாதிரி ஈவனாக பிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் தூக்குன மாதிரியே மேலேயே வந்துட்டு வச்சுட்டு சுற்றுங்க. ஸோ சுற்றி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த காம்பு மேலேயே விடணும். ஜிப்ஸோவும் சரி அந்த க்ரீன் பட்டனும் சரி நான் வெளியே வராத மாதிரி, ஸோ சம்பிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு ஈவனாக வச்சுருக்கேன். வச்சு முடிச்சாச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு நான் சம்பிங்கி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சுட்டு ஸோ இது வெளியே வந்து வராத மாதிரி ஸோ ஈவனாக வச்சுட்டு நீங்கள் சுற்றுங்க. ஸோ அதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இது மேலே விடுங்க. ஸோ வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு அது மேலே நம்ம ரவுண்டாக வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அது மேலேயே வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் சுற்றும்போது நீங்கள் இவ்வளோ வச்சிங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதே மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வச்ச மாதிரியே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் ஸோ ஈவனாக வந்துட்டு வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈவனாக கேப் இல்லாமல் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்துட்டு ஸோ முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜிப்ஸாக வைக்கணும். ஸோ அதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வெளியே வராமல் ஸோ ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. ஸோ எடுத்து நம்ம வச்சுட்டு ஸோ அதே மாதிரி வந்துட்டு சுற்ற வேண்டியது தான். ஸோ எடுத்து வைக்கலனா கூட நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி பிச்சு கரெக்டாக வச்சுட்டு நேராக
ஸோ ஈவனாக வந்துட்டு வெளியே போகாத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றுங்க. இப்போ ஜிப்ஸும் இந்த சைஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸோ ஒரு லேயருக்கு வந்துட்டு ஒரு டைம் இவ்வளோ வச்சோம்னா ஸோ இந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நான் இந்த பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ பட்டனும் அதே மாதிரி வெளியே போகாத மாதிரி ஸோ இந்தளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே வைக்கிறத விட இதை பார்த்துட்டு ஸோ இதுக்கு வெளியே வராத மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸோ அதே நார்மலாக நம்ம கரெக்டாக சுற்றுற மாதிரி ஸோ இதை வந்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து காம்பை வந்துட்டு இது மேலே விடுங்க. இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம அது மேலே விடணும். ஓகேவா? சொன்னாங்க சுற்றுற மாதிரி சுற்றுங்க. ஸோ ஒரு லேயர் வந்துட்டு நான் வச்சுட்டேன். வெளியே வர மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே எவ்வளோ வச்சிங்களோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி வைக்கணும். ஸோ வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஈவனாக வரும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது வச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வச்ச உடனே வந்துட்டு பக்கம் சிசர் வச்சுட்டு அப்போவே இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் வரும். ஸோ நீங்கள் ஃபைனலாக கூட பண்ணலாம். ஸோ அப்பப்போவே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இனிஷியலாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சுற்றணும்னா ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு இப்படி பிச்சுட்டு ஸோ ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த காம்பு மேலேயே விடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றும் போது ஸ்லோவாகவே சுற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு ரொட்டேஷன் ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்து இது விடணும். இல்லை உங்களுக்கு சிம்பிளாக சிம்பிளாக வேணும் அப்படின்னா இப்படி வச்சு எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்துட்டு இதை இப்படி திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா அகைன் வந்துட்டு இதை எடுத்து இப்படி விட்டுடலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுட்டு இது எப்படி ஸோ இது மேலே வந்து இதை எடுத்து விட்டு இது இப்படி திருப்பி இதை எடுத்து இந்த காம்பு மேலே விட்டுடலாம். ஸோ இப்படியும் சுற்றலாம்.
ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நான் 2 துண்டு வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு அளவு பார்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போட்டிங்க அப்படின்னா ஸோ செகண்ட் வந்துட்டு அதே அளவில் இருக்க மாதிரி வச்சு பார்த்து இதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அந்த மாலைக்கு வந்துட்டு நான் கொஞ்சமும் வந்துட்டு அதே பேட்டர்னில் போட்டுக்க போகிறேன். இது ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் சம்பங்கி பூ வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம அந்த பேட்டர்ன்லேயே ஸோ அந்த மாலையோட பேட்டர்ன்லேயே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு சம்பங்கி வந்துட்டு ரவுண்டாக வச்சுக்கலாம். இது சம்பங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் அந்த பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ அதுவும் அதே பேட்டர்னில் வந்துட்டு நம்ம அந்த மாலையோட பேட்டர்ன்லேயே வந்துட்டு இதையும் இருக்கின்றதுனால ஸோ இதை நான் அடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சம்பங்கி ஒரு லேயர், இந்த பட்டன் ஒரு லேயர் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்பங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் திரும்ப வந்து சம்பங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு திரும்ப நான் வந்துட்டு ஜிப்ஸி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அந்த 2 துண்டு வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது ஸோ கடைசியில் எண்ணில் வந்துட்டு இந்த ஜிப்ஸி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் அந்த கலர் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஜிப்ஸியை வந்துட்டு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேட்சாக வந்துட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம டைப் பண்ணுறது வந்துட்டு இப்படி ஈவனாக வச்சுட்டு நல்லா வந்துட்டு டைட்டாக இது கட் பண்ணும்போது அடியில் கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணுங்கள். ரெடி பண்ண கொஞ்சம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.